அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிழக்குவான் முகநூல் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு நேரலையினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் கடந்த 2 தினங்களாக டென்சஸ் சம்பந்தமாக பார்த்தோம். குறிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சம்பந்தமாக அதனுடைய அடிப்படை விஷயங்களை பார்த்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கிழக்குவான் நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இடையிடையே சில பாஸ் பேப்பர் கேள்விகளையும் செய்யுமாறு கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்று நாம் பாஸ் பேப்பரிலிருந்து அநேகமான மாணவர்களுக்கு கடினமாக இருக்கின்ற ஒரு கேள்வியை இலகுவாக எவ்வாறு செய்வது என்பதைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த கேள்வி பெரும்பாலும் 9வது அல்லது 10வது கேள்வியாக வரக்கூடிய கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்த மட்டில் 2017, 18, 16, 15, 13, 12, 2008 வரைக்கும் 2008ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த கேள்வி தொடராக வந்திருக்கின்றது. ஆகவே இந்த கேள்வி எவ்வாறு செய்வது என்பது பார்ப்பதற்கு முதல் நாம் சில அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் வேர்ட் கிளாஸஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் இருக்கின்றது. வேர்ட் கிளாஸஸ் அல்லது இன்னொரு பேர் ஸ்பீச், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ரைட். இந்த வேர்ட் கிளாஸஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்பதன் தமிழ் கருத்து வந்து சொல்லின் கூறுகள் என்று சொல்லுவாங்க. சொல்லின் வகைகள் அல்லது சொல்லின் கூறுகள். அதாவது நாம் ஆங்கிலத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு சொல்லை எடுத்தால் அந்த சொற்களை இதன் கீழ் வருகின்ற பிரதான 9 வகைகளின் கீழ் ஒரு வகைக்குள் உள்ளடக்க முடியும். அதாவது இந்த வேர்ட் கிளாஸ் என்பதின் கீழ் வரக்கூடிய பிரதான 9 விடயங்கள். முதலாவது நவுன், இரண்டாவது verb, மூன்றாவது adjective, நான்காவது adverb, ஐந்தாவது pronoun, ஆறாவது preposition, ஏழாவது conjunction, எட்டாவது interjection, ஒன்பதாவது மேலே எழுதுகிறேன் ஆர்டிக்கல் என்று சொல்லுவோம். ரைட். நாம் இன்றைய நமது வகுப்பினை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைப்படுவது இந்த ஆர்டிக்கல், நவுன், வேர்ப், எட்ஜெக்டிவ், அட்வெர்ப் ஆகிய இந்த 5 பகுதிகளும் நமக்கு தேவைப்படும். இதனுடைய ஆர்டிக்கல் என்று சொல்வது உங்களுக்கு தெரியும். இதில் 3 எழுத்துக்கள் வரும். ஒன்று a, n, the. இவ்வாறான 3 சொற்களை உள்ளடக்கியதான் ஆர்டிக்கல். நவுன் என்பது பெயர் சொல். நமக்கு தெரியும், பெயர் சொற்களாக பயன்படுத்துகின்ற அனைத்தும் நவுன் என்பதற்குள் உள்ளடங்கும். இதில் பிரதானமாக 6 வகை காணப்படுகின்றது. அடுத்தது வந்து வேர்ப். வேர்ப் என்பது வினைச்சொல். வினைச்சொற்களாக பயன்படுத்துகின்ற அனைத்தும் இந்த வேர்ப் என்பதின் உள்ளடங்கும். அடுத்ததாக எஜெக்டிவ். எஜெக்டிவ் என்பது பெயர் அடை அல்லது பெயர் உரிச்சொல். தமிழில் சொல்லுவோம் பெயர் அடை அல்லது பெயர் உரிச்சொல்னு சொல்லுவோம். இது வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். அதே போல அட்வெர்ப். அட்வெர்ப் என்பது வினை அடை அல்லது வினை உரிச்சொல். இது வினை சொல்லுன்னு செய்யும், டிஸ்கிரைப் பண்ணும், வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். ப்ரொனவுன் என்பது பிரதிப்பெயர் சொல். ப்ரப்போசிஷன் என்பது முன்னிடை சொல். கன்ஜங்ஷன் என்பது இணைப்பு சொல். இன்டர்ஜெக்ஷன் என்பது வியப்பிடை சொல். ரைட். இந்த 9 வகைகளில் நாம் இன்று நமக்கு தேவையாக இருக்கின்றது ஆர்டிக்கல், நவுன், வேர்ப், எட்ஜெக்டிவ், அட்வெர்ப். இவற்றை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்று செய்ய இருக்கின்ற கேள்விக்கு முதலில் இந்த 5 வகைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இரண்டாவது தெரிந்து கொள்ள வேண்டியது ஆங்கிலத்தில் இன்னொரு பகுதி இருக்கின்றது, எஃபிக்சஸ் என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த எஃபிக்சஸ் என்று நான் மிகவும் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த எஃபிக்சஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியை 2ஆக பிரிக்கலாம். முதலாவது ப்ரீஃபிக்ஸ், இரண்டாவது சஃபிக்ஸ். ஓகே. இதில் குறிப்பாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றது சஃபிக்ஸ் சம்பந்தமாக. இந்த சஃபிக்ஸ் என்று சொல்லக்கூடியதில்
அதாவது இந்த வேர்ட் கிளாஸ் இருக்கான உதாரணமாக வேர்ட் கிளாஸ் ஹெப்பி ஹெப்பி என்ற ஒரு சொல் எடுப்போம் ஹெப்பி ஹெப்பி என்பதன் மீனிங் வந்து சந்தோஷமான இது வந்து ஒரு எஜெக்டிவ் இந்த ஹெப்பி என்றது ஒரு எஜெக்டிவ் இந்த எஜெக்டிவுக்கு நாம் பின்னால் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஹெப்பி ஹெப்பிலி இந்த ILY என்ற ஒரு 3 எழுத்துக்களை நம்ம சேர்க்கிறதால இது வந்து என்ன வேர்ட் கிளாஸ் இது ஹெப்பி என்றது வேர்ட் கிளாஸில் எஜெக்டிவாக வரும் ஹெப்பிலி என்றது வேர்ட் கிளாஸில் எட்வெர்பாக வரும் ஆகவே நாம் இந்த சஃபிக்ஸை ஒரு வேர்டுக்கு சேர்க்கும் போது அந்த வேர்டு என்ன செய்யும்னு சொன்னால் அது வேர்ட் இன்னொரு வேர்ட் கிளாஸுக்கு மாறும் அது நவுனாக இருக்கலாம் வேர்பாக இருக்கலாம் எஜெக்டிவாக இருக்கலாம் எட்வெர்பாக இருக்கலாம் பிரதானமாக இந்த 4 வகைகளும் இன்னொரு வேர்ட் கிளாஸுக்கு என்ன செய்யப்போகுது மாறப்போகுது ஆகவே தான் ஹெப்பி என்றதை நாம் சேர்க்கும்போது என்ன செய்யும் மாறும் அதே போல் ஹெப்பி இப்போ தெரியும் வந்து ஹெப்பி என்றது எஜெக்டிவ் இப்போ இதுக்கு பின்னால் நாம் ஹாப்பினஸ் என்று எழுத போகிறோம் ஹாப்பினஸ் இந்த ஹாப்பினஸ் என்ற ஒரு சொல்ல சேர்க்கிறதால இந்த ஹாப்பி என்ற எஜெக்டிவ் எவ்வாறு மாறுதுன்னு சொன்னால் ஒரு பெயர் சொல் நவுனாக மாறுது ஆகவே இந்த சஃபிக்ஸ் சேர்க்கும் போது என்ன செய்யும்னு சொன்னால் இதனுடைய வேர்ட் கிளாஸ் மாற்றமடையும் இதேபோல் நிறைய இருக்கின்ற செல்லாம் உதாரணமாக பியூட்டின்னு சொன்னால் அழகு இதுக்கு பின்னால் ஃபுல் என்ற ஒரு சொல்லை நாம் சேர்க்கிறோம் பியூட்டிஃபுல் சொன்னால் அழகான இது வந்து நவுனில் இருந்து எஜெக்டிவுக்கு மாறுது இப்போ பாருங்க இது எஜெக்டிவ்லேருந்து எட்வெர்புக்கு மாறிச்சு எஜெக்டிவ்லேருந்து நவுனுக்கு மாறிச்சு இங்கே வந்து நவுனில் இருந்து எஜெக்டிவுக்கு மாறுது ஆகவே இப்போ இது வந்து எஜெக்டிவ் இந்த எஜெக்டிவுக்கு பின்னால் இன்னொரு LYயை சேர்த்தோம்னு சொன்னால் பியூட்டிஃபுல் இன்னொரு LYயை சேர்த்தோம்னு சொன்னால் இது வந்து எட்வெர்பாக மாறுது ஆகவே நவுன் எஜெக்டிவாக மாறுது எஜெக்டிவ் எட்வெர்பாக மாறுது இதற்குரிய காரணங்கள் வந்து இந்த சஃபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய சில எழுத்துக்களை நாம் என்ன செய்கிறோம் குறித்த சொல்லுக்கு பின்னால் சேர்க்கிறோம் இப்படி சேர்க்கக்கூடிய சொற்கள் நெஸ் என்று இருக்கி மென்ட் என்று இருக்கி அதே போல் LY இருக்கி Y இருக்கின்றது இவ்வாறான சொற்களை சேர்ப்பதனால் ஒரு வேர்ட் கிளாஸ்லேருந்து இன்னொரு வேர்ட் கிளாஸுக்கு மாற்றமடைய செய்யலாம் ரைட் இவ்வாறான விஷயங்களை அடிப்படையாக புரிந்து கொண்டு நாம் இப்பொழுது கேள்விக்கு செல்லலாம் ரைட் இது சம்பந்தமான கேள்வியை பொறுத்தவரையும் ஆண்டு ஓலோவல் எக்ஸாமில் வந்த ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி 2017 ஆண்டு அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2017 ஆண்டு பாஸ் பேப்பர் 9வது கேள்வி இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் பாஸ் பேப்பரை எடுத்து இந்த கேள்வியை பார்க்கலாம் 9வது கேள்வி இந்த கேள்வியோட தலைப்பை பார்த்தோம்னு சொன்ன ஹெட்லைன் கம்ப்ளீட் த சென்டென்சஸ் செலக்டிங் அ வேர்ட் தேர் ஆர் 2 எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் அதாவது complete the sentences selecting a word ஒரு சொல்லை தெரிவு செய்வதனூடாக இடைவெளியை பூர்த்தி செய்க there are 2 extra words அங்கே வந்து மேலதிகமாக 2 வேர்ட்ஸ் தரப்பட்டிருக்கின்றது 2 சொற்கள் தரப்பட்டிருக்கின்றது இதில் முதலாவது கேள்வியை நான் எழுதுகிறேன் முதலாவது கேள்வியை பூரணமாக எழுதுகிறேன் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றது மேனேஜ்மெண்ட் அதே போல மேனேஜரியல் அதே போல மேனேஜிங் அதே போல மேனேஜர் அதே போல மேனேஜ் ரைட் இவ்வாறு 5 சொற்கள் தரப்பட்டிருக்கின்றது
இப்பொழுது கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி என்னவென்றால் A, you must learn to blank your time efficiently. இது முதலாவது கேள்வி. B கேள்வி, the hotel is under a new blank now. C கேள்வியை பாருங்க, the blank of the company is Mr. S. Pereira. ரைட். இவ்வாறாக 3 கேள்விகள் தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது கேள்வியில் ABCD என்று சொல்லி 3 வினாக்கள் இருக்கின்றது. ரைட். இப்போ இந்த 5 சொற்களையும் இந்த 3 பிளாங்கில் நாம் என்ன செய்யணும், போடணும். அதெல்லாம் சொல்லி 3 பிளாங்க் தந்துக்கிறாங்க. தயாரா எக்ஸ்ட்ரா 2 வேர்ட்ஸ், 2 சொற்கள் மேலதிகமாக தரப்பட்டிருக்கின்றது. ரைட். இந்த கேள்வியை நிறைய மாணவர்கள் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கும். இதை எவ்வாறு இலகுவாக செய்வதென்று இப்போ பார்ப்போம். முதலாவது சென்டென்ஸை வாசிங்க. யூ மஸ்ட் லேர்ன், என்ன மீனிங்? நீ கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். டூ என்ற கருத்தறியும் இக்கு. யுவர் டைம் எஃபிஷியன்ட்லி, அதாவது உன்னுடைய நேரத்தை வினைத்திறனாக என்ன செய்வதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கேள்வி. இங்கே என்ன வரும் என்றுதான் இப்போ கேள்வி. ரைட். முதலாவது சொல் பாருங்க. இந்த 2 என்பதற்கு பின்னால 2 சொற்கள் வரலாம். ஒன்று வேர்ப் வரலாம் அல்லது நவுன் வரலாம். இப்போ பார்த்தோம் வேர்ட் கிளாஸில் வேர்ப், நவுன், எட்ஜெக்டிவ், அட்வர்ப் எல்லாம் பார்த்தோம். இந்த 2 என்ற ப்ரெப்போசிஷன், 2 என்பது ஒரு ப்ரெப்போசிஷன். இதற்கு பின்னால் ஒன்று வேர்ப் வரலாம் அல்லது நவுன் வரலாம். நாம் வேர்ப் போடுவதாக இருந்தால் அந்த வேர்ப் வந்து பேஸ் வேர்ப் ஆகிக்கணும். அதாவது இஸ்டம் வேர்ப் என்று சொல்லுவோம் அல்லது ரூட் வேர்ப் என்று சொல்லுவோம். அந்த வேர்ப் 1 என்று சொல்லுவோமே, அந்த வேர்பை மாற்றிருந்தால் நாம் என்ன செய்யலாம், போடலாம். ரைட். இப்போ 2 என்றதுக்கு பின்னால் ஒன்று வேர்ப் வரணும் அல்லது நவுன் வரணும். இதில் பாருங்க, மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறது என்ன வேர்ட் கிளாஸ்? நவுன். மேனேஜரியல் என்று சொல்கிறது என்ன வேர்ட் கிளாஸ்? adverb. சாரி, மேனேஜரியல் சொல்கிறது adjective. அதே போல மேனேஜிங் என்று சொல்கிறது நவுன் அல்லது verb. மேனேஜர் என்று சொல்கிறது நவுன், மேனேஜ் என்று சொல்கிறது verb. ரைட். இங்கு மேனேஜ்மெண்ட், மேனேஜர், மேனேஜ் 2 பெயர் சொற்களும் ஒரு வினை சொல்லும் இருக்கு. இங்கே என்ன போடணும் இப்போ? ரைட். இப்போ சில சொற்களுக்கு வந்து நாம் இதில் மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக எந்த வேர்ட் வருதோ அதை வச்சு நாம் என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். இப்போ இங்கே பாருங்க, யூ மஸ்ட் லேர்ன், நீ கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். டூ என்ற இக்கு. மேனேஜ்மெண்ட் என்ற முகாமைத்துவம், முகாமைத்துவத்திற்கு, உன்னுடைய நேரங்களை முகாமைத்துவத்திற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இதனுடைய மீனிங் வந்து மேனேஜர், முகாமையாளர், உன்னுடைய நேரத்தை நீ முகாமையாளருக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். மீனிங் சரியாக வரல. முகாமையாளருக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், முகாமைத்துவத்திற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், வேர்ப் மேனேஜ், முகாமை செய். ஆகவே உன்னுடைய நேரத்தை நீ முகாமை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ எந்த சொல் வந்து இங்கே பொருத்தமாக்கி, அதாவது கருத்துள்ள வாக்கியமாக்கி, முகாமை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், முகாமையாளருக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், முகாமைத்துவத்திற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி பார்த்தா முகாமை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வரும். ஆகவே முதலாவது கேள்விக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து மேனேஜ். இதை நாம் நிறைய பேர் வந்து மேனேஜ் என்று சொல்லி ப்ரொனன்சியேஷன் செய்வோம். உண்மையான ப்ரொனன்சியேஷன் வந்து மேனேஜ். IGE வந்தால் எப்படி நம்ம ப்ரொனன்சியேஷன் செய்வோம்? மேனேஜ் என்று சொல்ல வேண்டும். மேனேஜ் என்று சொல்வது தவறான உச்சரிப்பு.
ரைட். ஆகவே முதலாவது கேள்விக்கு ஆன்சராக மேனேஜ் என்ற ஆன்சர் வரும். இரண்டாவது கேள்விக்கு ஆன்சராக என்ன வரும் என்று பாருங்க. த ஹோட்டல் இஸ் அண்டர் எ நியூ blank now. ரைட். இங்கே நான் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த blank-க்கு முன்னால் நியூ என்ற ஒரு சொல் வந்தீங்க. இங்கே நியூ என்ற சொல் வந்து எஜெக்டிவ். நியூ என்ற சொல் எஜெக்டிவ். எஜெக்டிவ் என்ற சொல் வந்தால் அதுக்கு பின்னால் நாம் ஏதாவது ஒரு சொல் போடணுமாக இருந்தால் நவுன் மட்டும்தான் போடலாம், பெயர் சொல் மட்டும்தான் போடலாம், வேறு எதுவும் நாம் என்ன செய்யலாது, போட முடியாது. ஆகவே மேனேஜ் என்ற சொல் போய்த்து நவுனாக இருக்கிறது மேனேஜ்மெண்ட், மேனேஜர். ரைட். இங்கே நியூ மேனேஜர் என்றும் சொல்லலாம், நியூ மேனேஜ்மெண்ட் என்றும் சொல்லலாம், நியூ மேனேஜ்மெண்ட் என்றும் சொல்லலாம், நியூ மேனேஜர் என்றும் சொல்லலாம். ஆகவே இரண்டு நமக்கு என்ன செய்யுது, இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகுது, இது வருமா இது வருமானு கன்ஃபியூஷன் ஆகுது. இவ்வாறு கன்ஃபியூஷன் ஆகிற சந்தர்ப்பத்தில் அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கணும். பார்த்தா இங்கே பாருங்க த. இப்போ இந்த த என்றது நம்ம படிச்சுக்கிறோம் ஆர்டிக்கல். த என்பது ஆர்டிக்கல். இந்த இதுக்குள்ள வந்து 3 வகையான ஆர்டிக்கல் இருக்கின்றது, அ அண்ட் த. இந்த ஆர்டிக்கல் இந்த அ அண்ட் த என்பதற்கு பின்னால் எப்பொழுதும் நவுன் தான் வரும், எப்பொழுதும் ஒரு பெயர்ச்சொல் தான் வரணும். ஆகவே இங்கேயும் பெயர்ச்சொல் தான் வரப்போகுது. இந்த மேனேஜ்மெண்ட், மேனேஜர் இந்த இரண்டு பெயர் சொற்களில் இங்கே என்ன வரப்போகுது என்று பார்க்கணுமாக இருந்தால் பின்னுக்கு இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் என்று பாருங்க. இஸ் மிஸ்டர் பெரேரா. ஆகவே இவிடத்தை வர வேண்டிய ஆளில் பெயர் வந்து பெரேரா. ஆகவே இவிடத்தை மேனேஜ்மெண்ட் என்றதை போட்டால், மேனேஜ்மெண்ட் என்றதை போட்டால் த மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவம், எங்கள் கம்பெனியுடைய முகாமைத்துவத்தின் பெயர் மிஸ்டர் பெரேரா என்று வருமா? மேனேஜர் என்று போட்டால் எங்களுடைய கம்பெனியின் முகாமையாளரின் பெயர் மிஸ்டர் பெரேரா என்று வருமான்னு பார்த்தா எங்களுடைய கம்பெனியின் முகாமையாளரின் பெயர் தான் மிஸ்டர் பெரேரா என்று வரணும். ஆகவே இங்கு வரக்கூடிய பொருத்தமானது மேனேஜர். ஆகவே இங்கேயும் நவுன் தான் வரணும். இந்த நவுன் போனதால் மிச்சமாக இருக்கிற நவுன், இந்த நவுன் முகாமைத்துவம், மேனேஜ்மெண்ட். ஆக the hotel is under a new management now. இந்த ஹோட்டல் வந்து இப்போ புதிய முகாமைத்துவத்தின் கீழ் உள்ளது. ஆகவே இவ்வாறான கேள்விகளை செய்யும்போது இங்கே வந்து ட்ரெண்டும் சரியான விடமாக இருந்துச்சு. அப்போ என்ன செய்யணும், கன்ஃபியூஸ் ஆகி என்ன செய்யணும், அடுத்த கேள்வியை பார்த்தோம். அடுத்த கேள்வியை பார்த்ததால நாம் என்ன செஞ்சோம், ஈஸியாக இந்த கேள்வி இதுலேருந்து எடுக்கக்கூடிய நாம and the இவைகளுக்கு பின்னால் எப்பொழுதும் நவுன் வர வேண்டும், பெயர் சொல் அல்லது நவுன் ஃப்ரேஸ் என்று சொல்லுவாங்க, சொற்றொடர், நவுன் ஃப்ரேஸ். அதாவது நவுன் தனியே வரும். உதாரணமாக மரம் என்று சொல்வது ஒரு நவுன், ட்ரீ, மரம். அதே போல் ஒரு எஜெக்டிவோட சேர்ந்து வந்தால் லாங் ட்ரீ, இது வந்து நவுன் ஃப்ரேஸ், இரண்டு சொற்கள் சேர்ந்து வருது. லாங் ட்ரீ, நீளமான மரம், உயரமான மரம். ஆகவே இந்த அண்ட் தே என்பதற்கு பின்னால் ஒன்று நவுன் வரும் அல்லது ஒரு எஜெக்டிவோட சேர்ந்து ஒரு நவுன் வரும். நவுன் வரலாம் அல்லது எஜெக்டிவோட சேர்ந்து ஒரு நவுன் வரலாம். அதாவது பெயர் சொல் அல்லது சொற்றொடர் வரலாம். ஆகவே இது வந்து 2017 ஆண்டு வந்த கேள்வியில் ஒரு கேள்வி. ரைட். 2007 ஆண்டு இன்னொரு கேள்வி வந்து அதை பார்ப்போம். A level okay, advanced level is a blank examination. இங்கு தரப்பட்டிருக்கிற சொற்கள் நமக்கு கம்பெட்டிட்டர், போட்டியாளர், அதே போல கம்பீட், போட்டியிடு, இது ஒரு verb. கம்பீட் இது வந்து போட்டியாளர், நவுன். இது வந்து verb. அதே போல கம்பெட்டிஷன் இதுவும் வந்து நவுன்.
போட்டி. அதே போல competitive, இது வந்து adjective. ரைட், இந்த கேள்வியை பாருங்க. அட்வான்ஸ் லெவல் உயர்தர பரீட்சை இஸ் a blank examination. ரைட், இங்கே வந்து உயர்தர பரீட்சை இருக்கின்றது ஒரு எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன் என்பது நவுன். இப்போ நம்ம பார்த்தோம், என்பதற்கு பின்னால் ஒரு சொல் போடணுமாக இருந்தால் ஒன்று பெயர் சொல் போடலாம், நவுன் போடலாம், அல்லது சொற்றொடர் நவுன் ஃப்ரேஸ் போடலாம். நவுன் ஃப்ரேஸ் எப்படி இருக்கும்? எஜெக்டிவோட சேர்ந்து ஒரு நவுன் வரும். இங்கே பாருங்க, இந்த என்றதுக்கு பின்னால் நவுன் போடலாமாக இருந்தால் இங்கே நவுன் வந்துட்டு, ஆல்ரெடி நவுன் வந்துட்டு, ஆனால் ஒரு பிளாங்க் இருக்கு. இப்போ இங்கே என்ன வரணும்னு சொன்னால், நவுனுக்கு முன்னால் என்ன போடலாம்? நவுனுக்கு முன்னால் என்ன வரலாம்? ஒன்று ஆர்டிக்கல் வரணும், அல்லது எஜெக்டிவ் வரணும். ஆக இங்கே ஆர்டிக்கல் வந்துட்டு, ஆக இங்கே என்ன வரணும்? எஜெக்டிவ் தான் வரணும். நவுனுக்கு முன்னால் என்ன வரும்? எஜெக்டிவ் வரும், அல்லது என்றதுக்கு பின்னால் நவுன் வரலாம். நவுன் வந்ததால் இங்கே நவுனுக்கு முன்னால் என்ன வரணும்? எஜெக்டிவ் தான் வரணும். ஆகவே இதில் எஜெக்டிவ் எது? கம்பெட்டிட்டர் என்றது நவுன், கம்பீட் என்றது வேர்ப், காம்படிஷன் என்றது நவுன், கம்பெட்டிட்டிவ் என்றது எஜெக்டிவ். ஆகவே இவரது வரக்கூடிய சொல் வந்து கம்பெட்டிட்டிவ். போட்டிக்குரிய பரீட்சை, போட்டி பரீட்சை என்று சொல்லும், போட்டிக்குரிய பரீட்சை, இது வந்து ஒரு எஜெக்டிவ். இது 2017 ஆண்டு வந்த கேள்விகளில் சில கேள்விகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல இன்னொரு கேள்வி வந்திருக்கின்றது 2017 ஆண்டு. சில சொற்கள் சந்திக்கிறாங்க. இன்வென்டர், அதே போல இன்வென்ஷன், அதே போல இன்வென்டிவ், அதே போல இன்வென்ட். ரைட், இவ்வாறான சொற்களை தந்தால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? இது எந்த வேர்ட் கிளாஸ் என்று நாம் என்ன செய்யணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். இன்வென்டர் என்பது நவுன், கண்டுபிடிப்பாளர். இன்வென்ஷன் என்பது கண்டுபிடிப்பு, அதுவும் நவுன். இன்வென்டிவ் என்று சொல்வது கண்டுபிடிக்கக்கூடிய, அது வந்து எஜெக்டிவ். இன்வென்ட் என்ற கண்டுபிடி, இது வந்து வேர்ப். ரைட், இவ்வாறு என்ன செய்யணும்? அடையாளப்படுத்த தெரிஞ்சிக்க வேண்டும். தரப்படுகின்ற சொற்களை வேர்ட் கிளாஸில் நவுனா, எஜெக்டிவா, எட்வர்பா, வேர்பா என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், இப்போ இதில் தரப்படுகிற கேள்வியை பாருவோம். Global communication was transformed by the blank of the internet. அதே போல அடுத்த கேள்வி, பி கேள்வி. he would blank any excuse to avoid doing homework. ரைட், இந்த இரண்டு கேள்விகள் சந்திக்கு 4 சொற்கள் சந்திக்கு 2 சொற்கள் மேலதிகமாக இருக்கின்றது. ரைட், குளோபல் கம்யூனிகேஷன் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை த blank. ஆகவே நமக்கு தெரியும், த என்ற சொல் வந்து ஆர்டிக்கல். இந்த த என்ற சொல் வந்தால் என்ன வரணும்? நவுன் வரணும். ஆகவே இருக்கின்ற நவுன் வந்து என்ன?
நவுன் வரணும் அல்லது எஜெக்டிவ்ல நவுன் வரணும். ஆகவே இந்த பிளாங்குக்கு பின்னால் இருக்கிறது ஒஃப் என்ற சொல், இது நவுன் இல்லை, இது வந்து ஒரு ப்ரப்போசிஷன். ஆகவே நவுன் இங்கே தான் வரும், நவுன் வரல. ஆகவே நவுன் இங்கே தான் வரணும். என்ன நவுன் வரலாம்? நவுன் இன்வென்டர் என்ற ஒரு நவுன், இன்வென்ஷன் என்ற ஒரு நவுன். ரைட், இங்கே என்ன வரலாம் சொல்லுங்க பாப்போம். Global communication was transformed by the of the internet. இங்கே நான் பொருத்தமான நவுன் வந்து இன்வென்ஷன், கண்டுபிடிப்பு. அதாவது இன்டர்நெட்டினுடைய கண்டுபிடிப்பாளர், பூகோள தொடர்பாடல் என்று சொல்லி வரக்கொள்ள இங்கே வரக்கூடிய சரியான விடை வந்து இன்வென்ஷன். அதே போல் இரண்டாவது கேள்வியை பாருங்க. ஹீ வுட், இங்கே வந்து இந்த வுட்ன்றது வந்து இதை சொல்லுவோம் வந்து மாடல் ஆக்சிலியரி வேர்ப்னு சொல்லுவோம், அல்லது மாடல் வேர்ப்னு சொல்லுவோம், அல்லது மாடல் ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். மாடல் ஆக்சிலியரி வேர்ப் அல்லது மாடல் வேர்ப் அல்லது மாடல் ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். இவ்வாறு சில சொற்களில் மே, மைட், வுட், வில், அதே போல் வில் இவ்வாறான சொற்களில் வுட், குட், கேன் இப்படி சில சொற்கள் இருக்கிறது. இவ்வாறான சொற்களுக்கு பின்னால் எப்பொழுதும் வேர்ப் தான் வர வேண்டும். இவ்வாறான சொற்களுக்கு பின்னால் இந்த மாடல் ஹெல்பிங் வேர்ப் என்ற சொற்களுக்கு பின்னால் எப்பொழுதும் வேர்ப் தான், வினைச்சொல் மாத்திரம்தான் வர வேண்டும். அந்த வினைச்சொல் அதனுடைய பேஸ் வேர்ப் ஆகிக்கணும். அதனுடைய அதாவது பேஸ் வேர்ப், வேர்ப் ஒன்னாக இருக்கக்கூடிய பேஸ் வேர்ப் மாத்திரமே இங்கே என்ன செய்யணும், வர வேண்டும். ஆகவே இங்கு வேர்பாக இருக்கிறது ஒரே ஒரு வேர்ப் இருக்கு, இன்வென்ட் என்று இருக்கு. ஆகவே இது இரண்டுக்குமான ஆன்சர் வந்து இன்வென்ஷன், இன்வென்ட் ஆகிய ஆன்சர் வரும். அதே போல இரண்டாயிரத்தி 13ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் வந்துக்கிற ஒரு 2-3 கேள்வி பார்ப்போம். 2013ஆம் ஆண்டு முதலாவது கேள்வி, தி blank of closing the school early surprised everyone. ரைட், இதில் தந்திக்கிற சொல் வந்து நமக்கு ஒரு சொல் தந்திக்கிறாங்க. அந்த சொல் வந்து அனௌன்ஸ் என்ற ஒரு சொல் பிரேக்கர்ல தந்திக்கிறாங்க. பிரேக்கரில் தரப்பட்டிருக்கிற சொல் வந்து அனௌன்ஸ் சொன்னால் அறிவி, இது ஒரு வேர்ப் சொல். ஆகவே இந்த இடத்துல இந்த சொல்லை வச்சு என்ன சொல் நாம் இங்கே எடுக்கலாம். அது இவ்வாறு தனியாக தரப்புற நாம் என்ன செஞ்சோம், சஃபிக்ஸ் செஞ்சு செய்யப்படும், யூஸ் பண்ணப்படும். ஆகவே இது வந்து ஒரு வேர்ப், வினைச்சொல். ஆகவே இந்த த என்று சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்பதற்கு பின்னால் வேர்ப் என்ன செய்ய மாட்டா, வரமாட்டா. வேர்ப் என்ன செய்யாது, வராது. ஆகவே இந்த வேர்பை நம்ம நவுனாக என்ன செய்யணும், பேர் சொல்லாக மாற்றணும். ஆகவே இந்த அனௌன்ஸ் என்ற சொல்லை பொறுத்த வரைக்கும் இதை பேர் சொல்லாக மாற்றுவதற்கு, நவுனாக மாற்றுவதற்கு மென்ட் என்ற ஒரு சொல்லை சேர்க்கணும். மென்ட், இந்த மென்ட் என்பதை நாம் பார்த்தோம் சஃபிக்ஸ், ஒரு சொல்லுக்கு பின்னாடி சேர்க்கக்கூடிய சொல் மென்ட். ஆகவே ரெண்டையும் சேர்த்தா அனௌன்ஸ்மெண்ட். ஆகவே இந்த த என்பது, இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்பது ஒரு நவுன். அனௌன்ஸ் என்பது தனியாக வந்த வேர்ப், இந்த மென்ட் என்ற சஃபிக்ஸ் சேர்ந்து வரதால இது வந்து ஒரு நவுனாக மாற்றம் அடையுது. அப்போ இங்கு வரணும் தி அனௌன்ஸ்மெண்ட். இங்கே பாருங்க, இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்று சொல்லுற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து உயிரெழுத்து வவல்ஸாக இருக்கிறதால இதை த என்று நாம் என்ன செய்யக்கூடாது, ப்ரொனன்சியேஷன் செய்யக்கூடாது. இதை ப்ரொனவுன்ஸ் செய்யும் போது நாம் தி என்று சொல்ல வேண்டும். ரைட், இது முதலாவது கேள்வி. 2013ஆம் ஆண்டு இரண்டாவது கேள்வியாக வந்திருக்கின்ற கேள்வி,
ஆர்டிஸ்ட். நான் கேள்வி பூரணமாக எழுதாமல் கேள்வி செய்வதற்கு தேவையான அளவு எழுதிக் கொள்கிறேன். ஆர்டிஸ்ட் must be blank பிரேக்கெட்டில் செஞ்சுறாங்க கிரியேட். கிரியேட்னு சொன்னால் உருவாக்குற, இது ஒரு வேர்ப். கிரியேட்னா உருவாக்குற, இது ஒரு வேர்ப். இப்போ இங்கே வந்து என்ன வரும்? வேர்ப் வருமா, எஜெக்டிவ் வருமா, நவுன் வருமா, எட்வர்ப் வருமா? நம்ம என்ன செய்யணும்? கெஸ் பண்ணணும். எப்படி கெஸ் பண்ணலாம்? இந்த பி என்ற சொல் வந்தால் பி என்ற சொல்லுக்கு பின்னால் எப்பவும் என்ன வரணும்? பி என்ற சொல்லுக்கு பின்னால் எப்பவும் எஜெக்டிவ் மாத்திரம்தான் வர வேண்டும். ஆகவே இந்த கிரியேட் என்ற சொல்லினுடைய எஜெக்டிவ் வந்து பாருங்க, CREAT. இதுக்கு பின்னால் நம்ம சஃபிக்ஸ் சேர்க்க போகிறோம். என்ன சஃபிக்ஸ் சேர்க்க போகிறோம்னா IVE. ஆகவே இந்த IVE என்றது ஒரு சஃபிக்ஸ். இந்த சஃபிக்ஸை சேர்த்தா இந்த வேர்போட இந்த வேர்பு வந்து எஜெக்டிவாக மாற்றம் அடையுது. ஆகவே நாம் இங்கே எழுத வேண்டியது கிரியேட்டிவ் தான் இதனுடைய சரியான விடையாக அமையும். கிரியேஷன் நவுன் வராது, கிரியேட் வராது, கிரியேட்டிவ் என்பதுதான் சரியான விடையாக வரும். மூன்றாவது கேள்வியை 2013ஆம் ஆண்டு வந்த கேள்வியில் இது ஒரு முக்கியமான கேள்வி. பாருங்க, தேவையான கேள்வியை மட்டும் எழுதிக்கொள்ள. பிளாங்க் பிரேக்கெட்டில் தந்திக்கு சயின்ஸ், CIENCE science. Have not proved சொன்னா நிரூபிக்கிற, proved ரைட். பின்னால் தொடர்ந்து வருது. நம்ம கேள்வியை செய்யறதுக்காக இவ்வளவு எடுப்போம். இங்கே பாருங்கள், சயின்ஸ் ஹேவ் நாட் ப்ரூவ்ட். பிரேக்கரில் சயின்ஸ் என்று சொல்லிக்கு முன்னுக்கு என்ன வரணும்? இப்போ தெரியும், ஒரு சென்டென்ஸில் ஆரம்பம் இது, இங்கே சப்ஜெக்ட் கட்டாயம் வரணும். இப்போ சயின்ஸ் என்ற சொல் வந்து நவுன், ஒரு சப்ஜெக்டாக நவுன் வரலாம். இங்கே சயின்ஸ் என்ற சொல்ல தந்திருக்கிறதால இந்த சயின்ஸ் என்ன செய்யலாது, அப்படி நாம் போட முடியாது. ஆகவே இங்கே நம்ம என்னத்தை போடலாம்னு சொன்னால் விஞ்ஞானம், இது இந்த விஞ்ஞானிகள் என்று ஆக்கலாம். சயின்டிஸ்ட் எப்படி ஆகலாம்? சயின்டிஸ்ட், SCIENTIST, சயின்டிஸ்ட். இந்த சயின்டிஸ்ட் என்றதில் பாருங்க விஞ்ஞானி. இந்த சயின்டிஸ்ட் என்ற மீனிங் வந்து விஞ்ஞானி. இப்போ இந்த விஞ்ஞானி என்று போட்ட இடத்துல பிழையாகும். ஏன் பிழையாகும்னு சொன்னால் இங்கு தரப்பட்டிருக்கின்ற ஹெல்பிங் வேர்ப் இது ப்ளூரலை குறிக்கிற வேர்ப். அதாவது ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தால் ஹேவ் வரும். இங்கே ஹேஸ் என்ற ஹெல்பிங் வேர்ப் இருந்திருந்தால் இந்த சப்ஜெக்ட் ஒருமையாக வரலாம், சயின்டிஸ்ட் என்று வரலாம். ஆகவே இங்கே ஹெல்பிங் வேர்ப் வந்து ப்ளூரலாக இருக்கிறதால இங்கே என்ன வரணும்னு சொன்னால் சயின்டிஸ்ட் என்று ப்ளூரலாக வரணும், TS சேர்க்க வேண்டும். ஆகவே விஞ்ஞானங்கள் ஹேவ் நாட் ப்ரூவ் நிரூபித்திருக்கவில்லை. அங்கே அதில் தொடர் போகும். நேரம் போகாத காரணத்தால் கேள்விக்கு தேவையான பகுதியை மட்டும் நினைக்கிறேன், எழுதி எடுத்துக்கிறேன். அதே போல் இன்னொரு கேள்வி பாருங்க. ரைட், இப்படி கேள்வி. ஐ நோ யுவர் டிசைடுன்னு தந்தி. டிசைடுன்னு சொன்னால் தீர்மானிக்கிறார். ரைட், இப்போ இங்கே என்ன வரும்? ஐ நோ யுவர் பிளாங்க் பிரேக்கில் சந்திக்கு வந்து டிசைட். இங்கே பொருத்தமான சொல்ல நாம் என்ன செய்யணும்? போடணும். இது வேர்ப். டிசைடுன்னு சொல்கிறது வேர்ப். இங்கே வேர்ப் போடலாமா, எஜெக்டிவ் போடலாமா, நவுன் போடலாமா, எட்வர்ப் போடலாமா? நாம் என்ன செய்யணும்? இப்போ நாம் என்ன செய்யணும்? கெஸ் பண்ணி இங்கே போடணும். இதை எப்படி செய்யறேன்னு சொன்னால் இந்த யுவர் என்று சொல்லிக்கான இது வந்து ஒரு எஜெக்டிவ். யுவர் என்றது ஒரு எஜெக்டிவ். இது என்ன வகையான எஜெக்டிவ்னு சொன்னால் பொசசிவ் எஜெக்டிவ். பொசசிவ் எஜெக்டிவ் இப்படி நிறைய இருக்கு. யுவர், அவர், அதே போல் மை, ஹர், ஹிஸ், இட்ஸ், இப்படி நிறைய இருக்குது. இவ்வாறான சொற்கள் வந்து யுவர் என்றது பொசசிவ் எஜெக்டிவ். ஆகவே நமக்கு தெரியும் எஜெக்டிவ்க்கு பின்னால் என்ன வரணும்?
ஒரு நவுன் வரணும். டிசைட் இதில் நவுன் வந்து டிசிஷன். ஆகவே பொசசிவ் எஜெக்டிவ்க்கு பின்னாலேயும் எப்பொழுதும் ஒரு நவுன் வரும். ரைட், இன்னொரு கேள்வியை பார்ப்போம். ரைட், 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வியை பார்ப்போம். 10வது கேள்வியாக வந்திருக்கின்றது. You will notice, கேள்வி எல்லாவற்றையும் எழுதவில்லை, தேவையான பகுதியை மாத்திரம் எழுதுகிறேன். You will notice a blank. பிரேக்கில் தந்திருக்கின்ற சொல் வந்து different, differentiating, அதே போல டிஃபரன்ஸ். இவ்வாறு 3 சொற்கள் தரப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து டிஃபரண்ட் என்று சொன்னால் வித்தியாசமான, இது எஜெக்டிவ். டிஃபரண்ட் என்று சொல்வதன் மீனிங் வந்து வித்தியாசமான, இது வந்து எஜெக்டிவ். அதே போல் டிஃபரன்ஷியேட்டிங் என்று சொன்னால் வித்தியாசப்படுத்து, இது வேர்ப், இது ஐஎன்ஜி வேர்பில் இருக்குது, ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. டிஃபரன்ஸ் என்று சொல்வது வித்தியாசம், நவுன். ஆகவே இங்கு தரப்பட்டிருக்கின்ற சொல் வந்து இந்த பிளாங்குக்கு முன்னால் தரப்படிய சொல் ஏ என்ற சொல் வந்து ஆர்டிக்கல். ஆர்டிக்கலுக்கு பின்னால் எப்போவும் வந்து நவுன் வரணும். ஆகவே இங்கே வர வேண்டிய சொல் வந்து டிஃபரன்ஸ். அதே போல் இன்னொரு கேள்வி பார்ப்போம். அதே போல் இட் கேன் பி blank. breakல harmful. அதே போல harmfully. ஆகவே இங்கு வரக்கூடிய சொல்ல பாருங்க, இந்த பி வெப் வந்து இந்த பி வெப்புக்கு பின்னால் வந்து என்ன வரணும், எஜெக்டிவ் வரணும். அல்லது இந்த மாடல் வேர்போட பி வெப் சேர்ந்து வந்தால் இது வந்து பெசிவ் வாய்ஸாகவும் எடுக்கலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பும் வரலாம். ஆகவே அவ்வாறு இந்த கேன் பி, வுட் பி, இந்த மாடல் வேர்போட பி வந்தால் எஜெக்டிவும் தந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பும் கேள்வியாக வராது. ஏன்னா 2ம் ஆன்சராக வரும். 2இல் ஒன்றை தான் என்ன சொல்லுவாங்க தருவாங்க. ஒன்று பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் இருக்கான்னு பார்க்கலாம், அவ்வாறு வேர்ப் இல்லை. ஆகவே இங்கே என்ன இருக்கின்றது, எஜெக்டிவ் இருக்கின்றது. ஆகவே இதுக்கு பின்னால் எஜெக்டிவ் போடலாம். அதாவது இந்த கேன் பி, ஷுட் பி, மஸ்ட் பி, வுட் பி, வில் பி, இவைகளுக்கு பின்னால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு வரும். இந்த பார்ட்டிசிபிள் வேர்ப் இதில் இருக்கா, இல்லை. அடுத்ததாக என்ன பார்க்கணும், எஜெக்டிவ் இருக்கான்னு பார்க்கணும். எஜெக்டிவ் இருக்கா, இருக்கின்றது. ஆகவே எஜெக்டிவ் என்ன செய்ய வேண்டும், ஆன்சராக, விடையாக வர வேண்டும். அதே போல் இன்னொரு கேள்வி பாருவோம். The children play happy. பிரேக்கில் சாராங்க happy என்று சொல். ஃபைன். The children play, பிரேக்கில் சாராங்க happy. இப்போ இங்கே என்ன சொல் வரணும், the children என்றது noun, play என்றது verb, happy என்றது ஒரு adjective. ரைட், இது மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரைட், இங்கே என்ன வரணும், இதோட இந்த சென்டென்ஸ் முடியுது. ரைட், இந்த ஸ்பேஸ் பிளாங்குக்கு முன்னால் என்ன இருக்குது, ஒரு வேர்ப் இருக்குது. வேர்புக்கு பின்னால் என்ன வரணும்னு சொன்னால், வேர்புக்கு பின்னால் எப்பவும் வரக்கூடியது adverb. ஆகவே இந்த happy என்ற adjective adverb வந்து happily.
ஹாப்பிலி. நம்ம ஏன் இந்த வை போட்டு எல்வை சேர்க்கலன்னு சொன்னால், இந்த வைக்கு முன்னால் இருக்கிற எழுத்து வந்து மெய் எழுத்து கான்சனன்ட் லெட்டர். ஆகவே கான்சனன்ட் லெட்டர் இருந்தால் நம்ம ஏதாவது சஃபிக்ஸ் சேர்க்கும்போது இந்த வைக்கு பதிலாக ஐ என்ற எழுத்தை போட்டு தான் நம்ம என்ன செய்யணும், சஃபிக்ஸ் சேர்க்க வேண்டும். ஆகவே இங்கு வரக்கூடியது ஹாப்பிலி. ஆகவே இவ்வாறான கேள்விகள் பெரும்பாலும் ஓலவல் மாணவர்களுக்கு தொடராக வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான கேள்விகளை செய்வதற்கான சில இலகுவான வழிமுறைகளை மாணவர்களுக்கு கற்பித்து தந்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்த கிழக்குவான் தொலைக்காட்சிக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.